எல்லா உயிர்களும் இன்புற்றுவாறு எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்ல தனையேது என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என்போரே எம்மாயை அற்று வெளிக்கொண்டு எழுந்து நாம் இப்பொழுது பொருட்தெரிஞ்சதில் அகவலை பார்த்து வருகிறோம். இந்த வகையில் இது தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஐம்பூதவியல் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். இதில் என்னன்னா ஒருத்தர் ஒரு டவுட் வந்துச்சு, ஐம்பூதவியல் என்றால் என்ன, ஐம்பூத இயல் என்றால் என்ன? ஐம்பூதவியல் ஐம்பூத இயல் அப்படி. ஆனால் கருத்தை பொறுத்தவரையில் அதிகமான மாறுபாடு கிடையாது, இரண்டும் ஒன்றுதான். ஆனால் நாம் அதை எடுத்து பின்பொழுது அதற்கு செயல்படும் போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, அது தேவையே இல்லை, இருந்தாலும் ஐம்பூதவியல் ஐம்பூதியல் ஆகிய இரண்டும் அடிப்படையில் ஒரே கருத்தை, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய மூலக்கூறுகளை குறிக்கும். ஐம்பூதவியலும் அதேதான், ஐம்பூதியலும் அதேதான். அதாவது முக்கியமாக அதுதான் இருக்குது. ஆனால் இவற்றின் பயன்பாட்டில் உள்ள சிறிய வேறுபாடு உள்ளது. அதாவது என்னன்னாக்கா, இவற்றுக்கு இடையே பொருளில் வேறுபாடு இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். அப்போ ஐம்பூதவியல் என்றால் என்ன, இது ஒரு தனி அறிவியலாகவோ, அதாவது சயின்ஸ் அல்லது தத்துவமாகவோ, பிலாசபி, பிரபஞ்சத்தின் தோற்றம், இயக்கம் மற்றும் பஞ்சபூதங்களின் தன்மைகளை அறிவியல் மற்றும் மெய்ஞான நோக்கில் ஆராய்வது ஆகும். அதாவது அறிவியல் மூலமாக இதை நாம் சிந்திக்கும் பொழுது இதற்கு அறிவியல், அதாவது ஐம்பூதவியல் என்று சொல்லுவோம். ஏன்னா ஐம்பூத இயல் என்பது இயல் என்பது நேச்சர், இயற்கை. அப்போ நாம் எப்படி அதை கையாளுகிறோம் அங்கே சரி வித்தியாசம் உணவு. அப்போ ஐம்பூத இயல் என்பது இயற்கையில் இயல்பான குணங்கள், அவற்றின் சேர்க்கை மற்றும் பிரபஞ்சத்தின் படைப்பு ஆகியவற்றை விவரிக்கும். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நம்ம எந்த சப்ஜெக்ட், அதாவது இதனுடைய ஆக்கம், படைப்பு, அது இது பார்க்கணுன்னாக்கா அப்போ இயல் என்றும் இல்லைன்னா வியல் என்றும் பார்த்தோம். அதாவது என்னன்னா நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட். அப்போ ஆனால் பொதுவாக ஐம்பூதவியல் ஐம்பூத இயல் இரண்டுமே ஒன்று தான். அதை நாம் எந்த வகையில் சிந்திக்கிறோமோ அங்கே சில மாறுபாடுகள் இருக்குமே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ நாம் இந்த அகவலைக்காக புவிநிலை, சுத்தமாம், பொற்பதி, அளவி, அவை உற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ நாம் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக அந்த பூமி என்னன்னாக்கா புவி நிலை. புவி என்றால் நிலம், மண். புவி நிலை, சுத்தமாம், பொற்பதி, அளவி, அவை உற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அதாவது அந்த ஐம்பூதவியலுடைய கடைசி ஆகுவது. இவர் என்ன சொல்றாருனாக்கா, புவி நிலை. இப்போ என்னன்னு கேட்டாக்கா, நாம் பொதுவாக ஐம்பூதங்கள் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்றோம், ஐம்பூதங்கள். அப்போ நம்ம பிரிச்சு என்ன சொல்லுவதுன்னா 5 கூட்டல் பூதங்கள். அப்போ 5 என்பது என்ன, அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள். அப்போ நாம் எப்படி புரிஞ்சுனாக்கா,
ஒவ்வொன்றும் ஒரு பூதம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மண் அது ஒரு பூதம், நீர் அது ஒரு பூதம், நெருப்பு அது ஒரு பூதம். அப்போ இதனால் தான் 5 கூட்டல் பூதங்கள் 5 பூதங்கள். அப்போ ஒவ்வொன்றும் பூதங்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாருனாக்கா, புவி நிலை அப்படின்னா புவி பூதத்தின் நிலை. புவி பூமி, இந்த பூமி பூதத்தின் நிலை எப்படி, மண் பூதத்தின் நிலை எப்படி, நிலம் பூதத்தின் நிலை எப்படி. அப்புறம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மண், நிலம், பூமி அனைத்தும் ஒன்றுதான். இதனுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் இந்த அகவலில் சிந்திக்க போகிறோம். அப்போ சுத்தமும் பொறுப்பதி அப்படின்னு கேட்டாக்கா, பூமி எங்கே இருக்கிறது? அப்போ ஏன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா போக போக நிறைய வரும். இப்போ இந்த பூதம் எங்கே இருக்கிறது? பூமி இருக்கிறது. அப்போ அது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பூமி மட்டத்தில், பூமி மட்டத்தில் அல்லது பூமி நிலமட்டத்தில், நிலமட்டத்தில். அப்போ பூமி என்பது ஒரு மட்டம், ஒரு இடத்துல இருக்குது. இப்படி இந்த நிலையில் இருப்பதுதான் பூமி. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு பூதங்களும் அதனுடைய நிலைகள் வேறு வேறு இடத்தில் இருக்கின்றது. அதனால்தான் இது இதனுடைய நிலையானது பூமி மட்டத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி மட்டத்தில் தான் புவி நிலை. புவி நிலை, புவி மண்ணானது அல்லது நிலமானது அல்லது இந்த பூமியானது இந்த மட்டத்திலே இருக்கிறது. மட்டம் அவ்வளவுதான். ஏதாவது இப்போ மலை அப்படின்னா கூட நாம் இந்த பூமி மேலிருந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களா, பர்டு வியூ பார்க்கும்போது ஒரு மட்டம். அப்போ இந்த பூமியானது பூமி மட்டத்தில் இருக்கிறது அல்லது நிலம் மட்டத்தில் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இது நாம் இது ஏன் வலியுறுத்துறோம்னாக்கா, அடுத்து பார்க்க போகிற நிலையெல்லாம் வேற. அதனால இது பூமியானது அந்த மட்டத்தில் அல்லது நில மட்டத்தில் இருக்க வேண்டிய அந்த நிலை அந்த மட்டத்தில் இருக்கிறது. அப்போ அதுவானது நிலமட்டத்தில் இருக்கிறது அல்லது நிலமட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ மண் என்று வச்சுட்டு இதனுடைய லெவல் எங்க வேற என்ன வச்சுட்டாக்கா ஆவாது. இதை இப்படித்தான் இங்கு இருக்க வேண்டும் என்று வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த அகவலுடைய விளக்கம் அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? அதாவது இந்த புவி நிலையானது அல்லது மண் நிலையானது எங்க இருக்குதுனாக்கா அதனுடைய மட்டத்தில் இருக்கிறது. இதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதியானவர் வகுத்து அமைத்து கொடுத்திருக்கிறார். அதான் புவி நிலை சுத்தமாம் பொறுப்பதி அளவில் அவை உற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அவை எப்படி இருக்க வேண்டும் என்று அதை நமக்கு அல்லது மக்களுக்கு அமைத்து அல்லது வகுத்து கொடுத்திருக்கிறார். இப்போ இதை பத்தி கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா பார்க்கணும். பிருத்திவி அதாவது மண், பூமி, பூதம் பூமி மட்டத்தோடு நில மட்டத்தோடு இயங்குமாறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு அருள் இருக்கிறார். அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்டர்னலா திங்க் பண்ணுறோம். பூமின்னு ஒன்று வச்சுட்டு அதனுடைய லெவல் வேற இடத்துல வைக்க முடியாது. ஆனால் அப்படி எந்த ஒரு குழப்பம் மாற்று கருத்துடன் வராத அளவுக்கு இறைவன் நமக்கு அதை வகுத்து கொடுத்திருக்கிறோம், அமைத்து கொடுத்திருக்கிறோம். விண், காற்று, நெருப்பு, நீர், புவி ஆகிய பூதங்கள் 5 முதல் 2. இப்போ மேலிருந்து நம்ம பார்க்கணும்னாக்கா முதல்ல விண், அடுத்தது காற்று. இந்த 2 பூதங்களும் நம்ம விண் நம்ம கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு இதோட பார்க்கிறோம், விண்ணுன்னு சொல்றோம். அதே மாதிரி காற்று நம்ம கண்ணுக்கு தெரியல, அதாவது கண்ணால் பார்க்க முடியவில்லை. ஏன்னா காற்று நம்ம உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. அப்போ இந்த விண்ணும் காற்றும் இரண்டும் நம் கண்களுக்கு புறப்படாத ஒரு பொருளாக அமைக்கிறது. இதை என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது அருவம். அருவம் ஏன்னா அருவம், உருவம், அருவம். அப்போ இந்த 5ஐயும் இப்படி பிரிக்கலாம். மேலிருந்து வரக்கூடிய 2ம் அருவமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்லணும், அருவமான பூதங்கள், 2 பூதங்கள். இந்த 2ம் நம் கண்களுக்கு புறப்படாத அல்லது நாம்
வேறொரு பொருளை பார்க்குமாறு அதை பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இரண்டையும் நாம் அருவபூதங்கள் என்று கூறுகிறோம். அப்போ மூணாவது எது? நெருப்பு. நெருப்பு. அது கீழே வந்தாக்கா நீர், நிலம். அப்போ நிலம் நீர் இரண்டும் நம்மளால் பார்க்க முடிகிறது, நம்மால் அனுபவிக்க முடிகிறது, நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இது என்னக்கா, அதாவது நிலம் நீர் என்பது உருவ பூதங்கள். உருவம் நம்மால் பார்க்க முடியும், தொட முடியும், அனுபவிக்க முடியும். அவைகள் இரண்டும் நம்மால் பார்க்க முடியாது. அதனால இது அருவ பூதங்கள். இந்த இரண்டும் உருவ பூதங்கள். எது? நிலம் நீர் உருவ பூதங்கள். அப்போ அந்த இரண்டுக்கும் இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நெருப்பு இருந்தும் இல்லாமலும் பார்த்தும் பார்க்காமலும் நம்மால் நெருப்புன்னு அப்படி இருக்கிறார். ஆனால் அதுவானது இன்னொரு பொருளோடு எரியும் பொழுது, இன்னொரு பொருளோடு கலந்து இருக்கும் பொழுது, அப்போதான் நமக்கு இப்போ ஒரு விறகு கட்டை அது எரியும் போது நமக்கு நெருப்பு தெரியுது. கட்டை தனியாக இருக்கும்போது இது தெரியுது, நமக்கு தெரியாது. அப்போ ஒரு பொருளோட கலந்து செயல்படும் பொழுது நமக்கு நெருப்பு அது தெரிகிறது. இப்போ நாம் என்ன சொல்றோம்? அருவம், உருவம், அருவுருவம். அந்த மாதிரி மேலே இருப்பது இரண்டு அருவங்கள், கீழே இருப்பது இரண்டு உருவங்கள். இது இருந்தும் இல்லாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய பொருளாதாரம். இது அருவுருவம் போதங்கள் என்று சொல்லப்படுகிறது. மண்ணும் நீரும் ரெண்டு. அதே மாதிரி நெருப்பும் காற்றும் ஃப்ரெண்ட்ஸ். காற்றா தான் அது நல்லா எரியும். அது ரெண்டும் ஃப்ரெண்டு, இது ரெண்டும் ஃப்ரெண்டு. அப்போ அதனாலதான் மேல இருக்கிற ரெண்டும் நம்முடைய கண்கள் நேரடியாக நம்ம இது பண்ணுறோம். அதனால அது அருவம் என்றும், கீழே இருக்கக்கூடிய இரண்டு பொருள்களும் நம்மால் நம் கண்களால் காண முடிகிறது. அதனால் இது உருவம் என்றும், இடையிலே இருக்கக்கூடிய நெருப்பு தனிப்பட்ட முறையில் இயங்கினாலும் ஒரு பொருளோடு சேர்ந்த பொழுது அது செயல்படுகிறது. அப்போ இது அருவுருவம் என்று, அருவுருவ பூதங்கள் என்று நாம் கருதி கொள்ளலாம். அது என்ன சொல்றோம்? மண்ணும் நீரும் தூரப்பொருள்கள். தூரப்பொருள்கள், அதாவது நம்ம சொல்றோம் தூர உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு சொல்றோம். அந்த மாதிரி இந்த மண்ணும் நீரும் அதனால இது தூரப்பொருள்கள். தூரப்பொருள்கள். அப்போ ஏன்னா நீங்க தனியா பூமி எடுத்தா அதுவும் வெயிட் உண்டு, தனியா தண்ணி எடுத்தா அதுவும் வெயிட் உண்டு. அப்போ அடுத்தது காற்றும் விண்ணும் சூக்ஷ்ம பொருள்கள், சூக்ஷ்மமாக இருக்கிறது. மேலே இருப்பது சூக்ஷ்ம பூதங்கள், இது இப்படி. அப்போ நெருப்பு அது ஒரு பொருள் அன்று, அது ஒரு பொருளோடு வரும்போது அது செயல்படுகிறது. அந்த நெருப்பு பற்றி நம்ம நிறைய சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்சு. அப்ப என்ன சொன்னதுன்னா, விண் காற்று இரண்டும் அருவபூதங்கள். இவைகள் மேலே இருக்கிற இரண்டு பொருள்கள், இடையிலே இருப்பது நெருப்பு, அது அருவுருவ பூதங்கள். கீழே இருப்பது உருவம், அதாவது நீர், நிலம். இந்த மூன்றும் உருவ பூதங்கள் இப்படி சொல்லப்படுது. ஆனா இப்போ விண் அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன சொல்றாங்கன்னாக்கா சிவநிலை என்று சொல்லப்படுகிறது. மேலே இருப்பது சிவநிலை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா சிவநிலை வரை அளாது விளங்கும். சிவநிலை வரை லிமிட், சிவநிலை வரை அது அளவு இருக்குன்னு அந்த அளவு வரைக்கும் இருக்குது அப்படின்னா. அப்போ இரண்டாவது பொருளாக சொல்லக்கூடிய காற்று, இது சக்தி நிலை. இது சக்தி நிலை. அப்போ இந்த காற்றானது, ஏன்னா நம்ம ஒரு கோடு போட்டு சொல்லிட முடியாது, தெரிஞ்ச எவ்வளோ 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இது செயல்படுது. அப்போ இரண்டாவது சொல்லக்கூடிய காற்றானது சக்தி நிலை. அப்போ ஒரு அடி, அதாவது அந்த மட்டத்திலிருந்து மேல் சக்தி நிலை என்பது மேல் வரை அது செல்லப்படுகிறது. அப்போ இது கடந்து இதற்கு மேல் ஆகாயம் இப்படி. அப்போ என்ன சொல்றாருனாக்கா, காற்று என்பது சக்தி நிலை வரை அளவு விளங்கும். அப்போ நெருப்பு என்பது என்னன்னாக்கா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுநிலை வரை அளவு இருக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுக்க அது அருபூர்வமாக அந்த நிலையாக இருக்கிறது. கடைசியாக சொல்லக்கூடியது மண், நீர். இந்த இரண்டும் அப்போ அலை எதுவரை இருக்கும்? இப்போ நீர் இருக்குது. நீர்
எதுவரை இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு சடனா வராது. அப்படின்னா என்ன? நீர் மட்டத்திலிருந்து அலை எவ்வளவு தூரம் போகுமோ அதுவரை இருக்கும். அது வரைக்கும் அது இப்போ நமக்கு அதெல்லாம் வந்து 1 அடி 2 அடி 3 அடி தான் இருக்கும். எதனா ஒரு பெரிய சுழற்சி வந்து 10 அடி 15 அடி. அப்போ இப்போ வந்து சுனாமி வந்தது. அப்போ வந்து 60 அடி மேலே போச்சு. அப்போ அந்த மட்டத்திலிருந்து எவ்வளவு தூரம் அந்த அலை போகிறதோ அதுவரை அது அதனுடைய எல்லை. அப்போ அதனுடைய எல்லை என்ன சொல்றாங்க? அலை எழும்பும் உயரம் வரை அளவே இருக்கிறது. அப்போ புவியானது என்ன? புவி நிலமட்டத்தில் பூமி மட்டத்தில் அளவோடு இருக்கிறது. அப்போ இந்த 5 பூதங்கள் எப்படி இருக்கிறதுனாக்கா, பூமியானது பூமி என்று சொல்லும்போது எவ்வளோனா இருக்கலாம், அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். இருந்தாலும் பூமின்னு சொல்லும் பொழுது பூமி மட்டத்திலே தான் அல்லது நில மட்டத்திலே தான் அது அளவு இருக்கிறதுனா செயல்படுகிறது. அப்போ நீரானது நீர் அலைகள் எவ்வளவு செல்லுமோ அவ்வளவு தூரம் அது செயல்படுகிறது. சாதாரணமாக இங்கே பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் கடற்பக்கம் போனீங்கன்னா ஒரு அலை வந்து இருக்கும். அது என்ன பார்த்தா 2 அடி 3 அடி 5 அடி 10 கூட வரலாம் கொஞ்சம். ஆனால் அது உயர செல்லும்போது 60 70 100 அடி அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா நம்ம சில வீடியோவில் பார்க்கணும் அப்படியே போதும். அப்போ எவ்வளவு தூரம் அலை செல்கிறதோ அதுவரை அது செயல்படுகிறது. அப்போ நெருப்பானது இந்த கீழே இருக்கக்கூடிய 2 பொருளுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே இருக்கக்கூடியது. இது 3வது 4வது வந்து 4 5 வந்து விண்ணு காற்று எவ்வளவு தூரம் செல்லுமோ அது வரைக்கும் அது இருக்குது. ஏன்னா இன்னொன்று கேட்டா, காற்று என்பது சக்தி நிலை, விண் என்பது சிவநிலை. சக்தி நிலை எவ்வளவு தூரம் செல்லுபடியாகுமோ அது வரைக்கும் ஆற்றல் உண்டு. ஏன்னா சக்தி நிலை அது ஒரு இருக்கும், ஒரு கேப், ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் 10,000 எவ்வளோனா இருக்கும், அதுவரை செல்லுபடி ஆகும். அதற்கு மேல் இருக்கக்கூடியது சிவநிலை. அதாவது அந்த மட்டத்திலிருந்து அதற்கு மேல் எதுவாக இருந்தாலும் சிவநிலை. அப்போ சிவநிலை, சக்தி நிலை, அடுத்தது நெருப்பு, அதனுடைய பக்கம் கீழே. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, சக்தி நிலை சிவநிலை அந்த 2க்கும் ஒரு தெய்வ அம்சங்கள், அதாவது தெய்வ நிலை என்று சொல்றோமே. இந்த 3க்கு ஏன் நம்ம கொடுக்கல? மனிதன் வந்து நீர் கிட்ட, நெருப்பு கிட்ட, காற்று கிட்ட மின்னாவே முடியாது. அது அவ்வளோ பயங்கர போர்ஸ் எப்படியாப்பட்ட அகரமாக ஆடுபடி தோற்றுலாம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. வீட்டுக்கு போய் நான் பொதுவாக என்ன தெரியுமா, 5 பூதங்கள்னா மேலத்து பூதம் நமக்கு தெரியாது. மற்ற 4 பூதங்களின் செயல்பாடுகள் நம்ம மீறி போகும். காற்று அங்கடாலும் போகலாம், நீர் எவ்வளோ தூரத்துக்கான போகலாம், நெருப்பு சொல்லவே முடியாது, மண் ஒரு பூகம்பம் சொல்ல. அப்போ இந்த 4 பூதங்களுடைய செயல்பாடுகள் அதற்கு தகுந்த மாதிரி தான் நடக்குமே தவிர நம்ம இப்படி தான் இருக்கும் அதுக்கு ஒரு வரையறை கிடையாது. ஏன்னா ஆகாயத்தை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. ஆகாயம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. நம்ம பார்த்ததெல்லாம் ஆகாயம். இங்கிருந்து நீங்கள் 5 கோடி 10 கோடி போனோட ஆகாயம் தெரியாது. ஆனால் நாம் அறிந்த 4 பூதங்கள் அதனுடைய செயல்பாடுகள் அதற்கு தகுந்த, ஏன்னா அந்த பூதங்கள் வந்து பார்க்கும் பொழுது இப்படி இருந்தால் கூட தேவையான பொழுது தன்னைத்தானே வளர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இதுதான் நம்ம இதுக்கு முன்ன பார்த்தோம். அந்த சுழல் காற்று வந்துச்சுன்னா, ஏரியிலோ இல்லை கடல் மேலே சுழல் காற்று வந்துச்சுன்னா, உள்ள இருக்கிற அந்த மீனெல்லாம் கூட அந்த சுழல் இஷ்டம் போய் ஏதோ உள்ள போட்டுருங்க. மழை மீன் மழை பயங்கரமான சூறா காற்று வந்து நின்றுங்கிற ஆடுகளை தூக்கி தான் எங்கேயோ போட்டுச்சு. மீனுங்களெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கன்னா போட்டு, ஏன்னா மீனானது கடலுக்குள்ள இருக்குது. இருந்தாலும் அவருடைய எடுப்பு ஆற்றல் இவ்வளவு ஆற்றல் எங்கே இருக்கிறதுனாக்கா, தேவையான பொழுது தன்னைத்தானே வளர்த்து கொள்கிறது. இதுதான் நம்ம இந்த பஞ்சபூதங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியம் என்னன்னாக்கா, இந்த பஞ்சபூதங்கள், ஏன்னா கடைசி பூதம் நமக்கு தெரியாது. இந்த 4 பூதங்கள் அதுக்கு தேவைப்பட்டால்
தன்னுடைய ஆற்றலை எவ்வளவு தூரம் வேண்டுமானால் வளர்த்துக் கொள்ளும். யாரும் இந்தாப்பா ரைஸ் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது தேவையான மொத்தம் தூக்கிட்டு போயிடும். நாளை ஒரு காலத்துக்கு பூமியே வேணான்னாக்கா திருப்பி போட்டு போய்கிட்டே இருக்கும். பழைய வரலாறுலாம் படிக்கும்போது இந்த பூமியானது தோராயமாக ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஆனவுடனே பூமி திருப்பி போடும். அப்புறம் அங்கிருந்து திரும்ப ஸ்டார்ட் புதுசா ஆமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சயின்ஸு மண்ணு மசு இதெல்லாம் எத்தனையோ லட்சத்துக்கு முன்னாடி நடந்த ஏரியாது. சார் இந்த அயோத்தியா அதெல்லாம் இந்த இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் போயிங்களா? ஊரெல்லாம் கீழே இதுல ஊர்ல இருக்குது கேரளா எல்லாம் அந்த அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது பெருமூன்னு சொல்றது இல்லைங்களா, அப்படி இது அளவுக்கு மீறி போகும்போது நம்ம ஆன்மீகத்தை பேசும் அவ்வளோதான் மிச்சம் தெரியாது. போகும்போது இதை தோசை திருப்பி போட்டு போயினே அதெல்லாம் மனிதனுடைய எச்சம் தான் சொல்றாங்க. அது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் உள்ள போயிட்டு இன்னைக்கு மக்களுக்கு நிறைய துன்பங்கள் அல்லது துயரங்கள் அல்லது இப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை இப்படி ஒரு அல்லோலகரம் இருக்கு. காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை, அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை காரணம் கேட்டாக்கா, இப்போ ஒவ்வொருத்தரும் அதாவது பொதுவாக என்ன சொல்றோம்னாக்கா, மனிதன் இப்போ நான் தனிப்பட்ட முறை என்னன்னா, எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, எனக்குன்னு ஒரு பொறுப்பு எல்லாமே இருக்குது. இது தகுந்த மாதிரி கடவுள் எனக்கு கொடுக்குறார். நான் எப்படி நடந்து கொண்டேனோ அல்லது என்னுடைய ஆன்மா எந்த பக்குவத்தில் இருக்கிறதோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வகையில் இருக்கிறது. இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போது டாக்டர் சொல்கிறாரு, இது ரொம்ப கஷ்டம்பா, ஏதோ அவங்க பெரியவங்க செய்த புண்ணியத்தில் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது அவனுடைய ஆக்சிடென்ட் இருக்கும்போது அவனுடைய அப்பா அம்மா புண்ணியம் செய்திருந்தோ அந்த புண்ணியம் அங்கே தாங்கும். சார் இன்னொன்று சொல்கிறேன், அவங்க கர்மா அவங்க சார் யாருக்கும் நம்மளுக்கு இருப்பாங்க சொல்றது ஆன்மீக கருத்து அவ்வளோதான். சரியா தப்பா நான் சொல்ல வரல, கருத்து இப்படி தான் நிலவுகிறது. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது இவனை காப்பாற்றுறதுக்கு அதாவது அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு புண்ணியம் செய்யவில்லை வைத்துக்கொள்வோம். அந்த அளவுக்கு அவன் புண்ணியம் பண்ணல. அதாவது போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் அவனுடைய பேலன்ஸ் நில் பேலன்ஸ் இருக்குது. அப்போது இவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவனுடைய அப்பா அம்மா அவருடைய புண்ணியத்தில் உதவினால் நடக்கும். அப்படி இல்லை என்றால் அவருடைய உறவுகள் வரலாம். அதுவும் இல்லை என்றால் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏரியா அதுவும் இல்லை என்றால் கர்நாடகா ஸ்டேட், அதுவும் இல்லை என்றால் இந்தியா, அதுவும் இல்லை என்றால் உலகம். அவர்களுடைய புண்ணியம் இருந்தால் அது செயல்படாதுன்னா அப்போ இருந்ததும் அர்த்தம் நல்ல வேலையா நல்லவனாக நல்ல என்னன்னா ஒரு தாய் எப்படி சிறப்பாக சொல்றாங்கன்னா, நமக்கு சாப்பாடே இல்லைன்னாக்கோ இது கருவில் இருக்கிற குழந்தை தாயினுடைய எலும்பு மஞ்சள் இருக்கிற சத்து இஷ்டு அவங்களோட. அப்போ அந்த தாய்க்கு நம்ம என்ன இது செய்தாலும் அது ஈடாகாது. அது பயங்கரம் இல்லையா? எலும்புல இருக்கிற சத்து சளியில் இருக்கிற சத்தெல்லாம் இஷ்டு நாம் வளர்ந்துருன்னா அப்போ குழந்தைய எந்த இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. இப்போ தாயை பற்றி ஒரு சொன்னீங்க இல்லையா, எல்லாருடைய கருத்தும். ஆனால் இன்னைக்கு தாய் அல்லது தாய்மார்களை எப்படி பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள்? ஒரு உதாரணம் நாங்கள் படிச்சுட்டோம். அம்மா
வீட்டுக்கு பெரிய ஆளு இல்லை. பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு சொல்லி இது நடந்தது. பொத்துத்தல் வந்துடும். இவனை படிக்க வச்சு நல்ல படிப்பு படித்து இவன் ஃபாரின் போய் வேலைக்கு வரணும். வேலைக்கு போனாக்கா இவன் நம்மளுக்கு பணம் அனுப்புவான். அடுத்தது நல்ல நிலையை வந்துன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற கருத்தில் நடக்கும். அப்போது முதல் ஒரு 2-3 முறை பையனே வந்து அம்மாவை பார்த்துக்கணும் போனோம். அம்மா அந்த 2 வருஷத்துக்கு 3 வருஷம் வச்சுக்கோங்க, அம்மா இப்படி பார்த்துக்கணும். அடுத்தது கொஞ்சம் காலம் ஆனவுடனே கடிதம் மூலமாக தெரிவித்தான், அம்மா எனக்கு நிறைய வேலைங்க, என்னால் வந்து போக முடியாது, நீ நல்லா இருக்கிறியா. அடுத்தது கொஞ்சம் காலம் ஆனவுடனே சும்மா ஒரு ஃபோன், ஹலோ ஹலோ நல்லா இருக்கா. சரி, இப்போ அம்மா வந்து பையனை பார்க்கல, பையன் வந்து அம்மாவை பார்க்கல. இவங்க வாழ்க்கை பார்த்தவர்கள் அவன் வாழ்க்கை பார்க்கணும். 6வது சரண் ஒரு நாள் வந்தோம். வந்தோடனே அம்மாவுக்கு சொன்னான், அம்மா இப்போ நீ தனியாக இருக்கிற ஒரே வீட்டில் இருக்கிற, அதனால இப்போ வீடு இல்லையா, அந்த வீட்டை வித்துட்டு நம்ம போயிடணும், நான் ஒன்றாங்க அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு எவ்வளோ தூரம் பண்ணமோ பண்ணிட்டோம். வித்தாச்சு. வித்தானோன்னு எல்லாம் குடும்பத்தில் மூட்டை கட்டிட்டு ஏறிடமுக்கு வந்தாச்சு. அங்கே வந்தோடனே, அதாவது இது வந்து ஒரு காலை நேரம், ஒரு 7 மணி 8 மணி இருக்கும் ஃப்ளைட்டு போகிறது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் பையன் தான். நாங்கள் இருக்கணும். சரி அம்மா நீ இங்கே இரு அப்படின்னு காஃபி வேணும் கொடுத்துட்டு நான் போயிட்டு உள்ளே என்ன ஆச்சுன்னு பார்த்துன்னு வரேன். அம்மாவுக்கு ஒரு காஃபி வேணும் கொடுத்துட்டான். நீ இங்கே இருக்கணும், வாங்க போனான்னு. சரி, அடுத்த நேரத்தையும் ஃப்ளைட்டில் போயிட்டான். மொத்தம் அதாவது அந்த அம்மா கையில் ஒரு பைசா கிடையாது, ஒரு பொருள் ஒரு பைசா எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த அம்மா பார்த்தாங்க. அங்கே இருக்கிறவங்க இல்லையா, ஏரோடமில் இருக்கிற ஆளுங்க ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. 10 மணி 11 மணி ஏதோ ஒரு நேரம் இருந்தோம். யாரும் வந்து என்னம்மா நீ பார்த்தாலும் உட்காந்து யார் பார்க்கணும் என்னன்னாக்கா, இல்லைப்பா என் பையன் வர நான் போய் பார்த்து எந்த ஃப்ளைட்டு சொன்னாக்கா தெரியாது. சரி, அவன் பேர் என்னன்னா பேர் தெரிஞ்சு போயிட்டு அவங்க தேடுறாங்க இல்லையா, அவங்க தானே அவங்க பார்த்தாலும் காத்திலே போயிட்டாங்க. போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கம்மா, அதாவது கையில் ஒரு பைசா வச்சுக்கலாம். சரி, உடனே அவங்க அந்த ஆஃபீஸ் வந்து இதை பார்த்தவங்க ஒருத்தாயிடுச்சு. நடா போயிட்டாங்க. அதெல்லாம் சொன்னாங்க ஒன்றுமே இல்லை. சரி, இதை ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னு சொல்லலை. உடனே சரி வாமா நீ காத்தாலும் இருக்குல்ல, வாங்க டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு டிஃபன் வாங்கி கொடுத்து அவங்க அட்ரஸை வாங்கிட்டு தெரிஞ்சுக்கின்னு ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு சென்றார்கள். அவங்கன்னா யாரோ வந்து சேர்த்தாங்களே, அந்த அம்மா பண்ண புண்ணியம். சார் ஒரு ஓனர் நாய் எவ்வளோ செல்லமாக வளர்த்துட்டு ஏரோடமில் இருந்து அதை விட்டுட்டு ஓடிடும். அந்த நாய் அந்த ஏரோடமில் காத்துட்டு இந்த நாய் மனுஷன் சொல்ல மாதிரிடும். அது ஒரு வாரம் அவன் எத்தனோ வருஷம் விட்டுருந்தா சாவர நிலையில் அந்த நாய் அங்கே இருக்கும். அப்போ அவங்க பார்த்து அழுதுடும். அப்போது அந்த அம்மா இதோட அம்மா அடுத்து தெரியும் இவங்க இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவனை போய் ஒரு முதியோர் இடத்தை சேர்த்து விட்டு அப்போ சொல்கிறான், பையன் இல்லை அவன் போய் சேர்ந்துட்டான். அப்போ நீ இங்கே தான் இருக்கணும், அங்கே அவன் இருக்கணும்னு சொல்லி பரவாயில்ல நேரம் இருக்குது சொல்லி நீ பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டான். இதுதான் தாயினுடைய நிலைமை. இப்போ என்ன சொல்கிறீங்க? தாய் சிறந்தவரா தாரம் சிறந்தவரான்னு பாட்டு தாய் தினமோ அது அவங்க ஒன்றும் தீர்க்கவே முடியாது. அதில் தான் சொன்னாங்க, கருவில் இருந்தால் எலும்புலேருந்து மற்றிலிருந்து எல்லாம் இஸ்துக்குன்னு அந்த குழந்தை வளர்ந்துன்னு. அப்போ இப்படி இருக்குது. இது ஒரு அப்போ சிவநிலை சக்தி
அந்த இரண்டுக்கும் தான் தெய்வ நிலை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே இருக்கிற மூன்றுக்கு அது கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் நெருப்புக்கு ருத்ர நிலை என்றும், நீருக்கு திருமால் நிலை என்றும், மண்ணுக்கு பிரம்ம நிலை என்றும் பொதுவாக நம்மவர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு எந்த நிலையும் கொடுக்கல. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா அது வந்து ருத்ர நிலை. ஏன்னா அவர்கள் அத்தன்மை உடையவராக இருப்பதால் அந்த நிலை புறப்படுறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா பூவியாய் உற்பத்திக்கு அதிபர் பிரம்மன் என்றும், நீருக்கு அதிபர் விஷ்ணு என்றும், நெருப்புக்கு அதிபர் ருத்ரன் என்றும். அதனால தான் போட்டோவில் என்ன பண்றாங்க, விஷ்ணு வந்து அலையில படுத்துங்கிற மாதிரி, கடல்ல படுத்துங்கிற மாதிரி அவன் போட்டான். ஏன்னா நீர் பொறுப்பு. இதை நாமே உருவாக்கி அதற்கு படங்களை போட்டு ரெண்டுக்கும் ஒட்டு வச்சு அவன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. பிரம்மனுக்கு படைப்பு, அவனுடைய லெவல் வந்து முதல் வந்து பிரம்மன் தானே. அதெல்லாம் அடி எது மண்ணுடைய அதுக்கு பொறுப்பு வந்து பிரம்மன். அப்போ ஏன்னா பொதுவாக வந்து பிரம்மனை நாம் பாராட்டுவதோ அல்லது வழிபடுவதோ கிடையாது. அதுக்கு ஒரு கதைலாம் அது தேவை. அப்போ மண் என்பது பிரம்ம நிலைக்கும், விஷ்ணு என்பது நீர் நிலைக்கும், நெருப்பு என்பது ருத்ரன்னா நம்ம ஆகாசமாக போட்டு அப்படியே போட்டோம். அப்போ இவர்களால் உருவாக்கி ஒவ்வொரு தெய்வங்களையும் உருவாக்கி இவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நாலாவது வந்து சுத்த நிலை, அது மேல சிவநிலை. அப்போ ஐந்துக்கும் ஒரு நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அண்டத்தில் பஞ்சபூதங்கள், இப்போ அண்டம் என்றும் பிண்டம் என்றும் நமக்கு தெரியும். அண்டத்தில் பஞ்சபூதங்கள் எப்படிங்கிறதுனா இப்போ நம்ம பார்க்கும் அதெல்லாம். மண் என்பது மண் மண்டலம் என்பது நிலை மட்டத்து வரை இருக்கிறது. அப்போ அதாவது நீர் மண்டலம் என்பது கடல் அலை வரை இருக்கிறது. தேயு அதாவது நெருப்பு என்பது வானுயர்ந்த நடுவரை, விண்ணும் இல்லை மண்ணும் இல்லை இடையிலே அது இருக்கிறது. வாயு மண்டலம் அதாவது காற்று மண்டலம் வந்து சக்தி நிலை வரை. அதற்கு மேல் இருக்கக்கூடிய விண் அதாவது ஆகாயம் என்பது சிவநிலை. அதற்கு மேல் இருக்கும் சிவநிலை மொத்தமே. அப்போ சிவநிலை, சக்தி நிலை, அதாவது ருத்ர அந்த இறைவன் இப்படி ஒன்று வகுப்பட்டு இது வந்து அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் நிலை. அப்போ பிண்டத்தில் இப்போ அண்டத்தில் நம்ம பார்த்துட்டோம். பார்ப்பா மண் இந்த லெவல் இருக்குது. தண்ணி வந்து எவ்வளோ அலை போகுமோ அதுவரை கடல் என்ன சொல்றாங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு சொந்தன்ற மாதிரி. நெருப்பு அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடை, அது எவ்வளோ தெரியாது. இப்படி நாம் இது புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த பிண்டத்தில் இது எப்படி வகுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, பாதம் முதல் முழங்கால் வரை மண் மண்டலம். பாதம் முதல் முழங்கால் வரை மண் மண்டலம். அதாவது முழங்காலிலிருந்து இடுப்பு வரை அப்பு மண்டலம், அதாவது நீர் மண்டலம். அப்போ முழங்காலிருந்து பாதம் முதல் முழங்கால் வரை மண், முழங்காலிலிருந்து இடுப்பு வரை நீர், நீரிலிருந்து நெஞ்சு வரை நெருப்பு, நெஞ்சமிலிருந்து கழுத்து வரை, அதாவது நெஞ்சிலிருந்து கழுத்து வரை வாயுமண்டலம். இதற்கு மேல் ஆகாய மண்டலம். அப்போ பிண்டத்தில் மண்டலம் அப்படின்னு வரும்போது நமக்கு பிரிக்கிறாங்க. ஆனா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க தியானம் பண்றீங்க இல்லையா, என்ன தியானம், அந்த சமயத்தில் அது மாறுபடும். தியானம் பண்ணுறது இப்போ நாம என்னன்னாக்கா இந்த பிண்டத்தில் இது பகுதி எவ்வளவு இருக்கும். அப்போ அது சென்டர் பாயிண்ட் என்னன்னா நெஞ்சம், நெஞ்சம்னா இங்கிருந்து இது வரைக்கும் வரும். அப்படி அப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா
பூமியில் அதாவது பாதத்திலிருந்து முழங்கால் வரை ஒரு மண்டலம், முழங்காலிருந்து இடுப்பு வரை ஒரு மண்டலம், இடுப்பு முதல் நெஞ்சம் வரை ஒரு மண்டலம், நெஞ்சத்திலிருந்து கழுத்து வரை ஒரு மண்டலம், கழுத்துக்கு மேலே ஒன்று. இது ஏன்னா அந்த மண்டலம் மாறுபடுது. ஆனால் நீங்க சொன்னது தியானம் செய்யும்போது அதனுடைய மையப்பகுதி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தட் அது சொல்லும்போது இங்க வரலாம். அவ்வளவு வேற ஒன்று. அப்போ பிண்டத்தில் ஏன்னா விசுத்தி அப்படின்னு வரும்போது நாம் இந்த பாயிண்ட கொடுக்குறோம். இதுதான் விசுத்தின்றோம். ஆக்ஞேய இது சொல்றோம். இப்போ ஆக்ஞேய விசுத்தி இந்த இடத்துல வரதே இல்லை. மண்டலம் அதான் சொல்றாங்க, நம்ம எந்த இடத்துல கையாளுமோ அது தகுந்த மாதிரி மாறிடும். அப்போ பிண்டத்தில் பஞ்ச மண்டலங்கள் இப்படி இருக்குது நமக்கு தெரியும். அண்டத்தில் பார்த்தோம் மண் நீர் நெருப்பு. அதே மாதிரி இந்த பிண்டத்தில் பாதம் முதல் இடுப்பு வரை முழங்கால் வரை ஒன்று, முழங்காலிருந்து இடுப்பு வரை ஒன்று, இடுப்பிலிருந்து நெஞ்சம் வரை ஒன்று, நெஞ்சிலிருந்து கழுத்து வரை ஒன்று, கழுத்திலிருந்து மேலே இப்படி பிண்டத்தில் உண்டு. அப்போ இதுவரை நாம் ஐம்பூத வியல் என்பதை பார்த்தோம். ஐம்பூத வியல் ஏன்னா 10 வரி அகவல்கள் பார்த்தோம். மண் விண்ணுள் வெண்ணாய் இதெல்லாம் ஆரம்பிச்சு கடைசியில பூவினை சுத்தமான பொற்பதி அழகை அவை முதல் வகுத்து அருள் பெருந்தோதி. அப்போ முதல்ல விண்ணை பற்றி பார்த்தோம், அடுத்து காற்றை பற்றி பார்த்தோம், அடுத்து நெருப்பு பற்றி பார்த்தோம், அடுத்தது நீர் பற்றி பார்த்தோம், இப்போது நிலம் பற்றி பார்த்தோம். இவ்வளவு தூரம் நாம் பார்த்தது ஐம்பூத வியல். இந்த ஐம்பூத வியல் என்பது பொதுவாக மேல்நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ நம்ம எது ஐம்பூத இயல் பார்க்க போகிறோம். வியல் முடிஞ்சு இயல் பார்க்கிறோம். அப்போ ஐம்பூத இயல் என்பது கீழ்நிலை. என்னன்னா கீழ்னு கிடையாது. இப்போ இந்த மண் இருக்கிறது, இது கீழ்நிலை. இந்த மண்ணை பற்றி ஒரு 10-20 அகவலை பார்க்க போகிறோம். அது முடிஞ்சதும் நீர், அதை பற்றி நீரில் நீரியல், தீயியல். அப்போ இதுகளை பற்றி 5-10 இருக்கும். அப்போ நாம் எங்க ஆரம்பிக்கிறோம்? அதாவது மேல் வரிசை. அப்போ முதல்ல மண், அதனால இது கீழ்நிலை. இத்தனை வருது இருந்தாலும் நாம் ஆரம்பிப்பது கீழ் ஆரம்பிக்கிறோம். கீழ்நிலை என்று சொல்லப்படுகிறது. அது முன்ன மண் திண்மையானது, மண்ணுனா கெட்டியானது, கடினத்தன்மை உடையது. மண்ணின் குணம் மண்ணின் குணம் திண்மையும் கிடக்கையும். அப்போ மண்ணினுடைய திண்மை, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தாக்கா, எது இருந்தாலும் அத்தனையும் வாங்கி கொடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கு என்ன சொல்றாங்க? கிடக்கை. அத்தனையும் கிடத்துகிறது. எதுவாக இருந்தாலும் வா. திண் என்று இருப்பது கிடப்பது என்று பொருள். மண் திடமாக கெட்டியாக இருப்பது, பரவலாக கிடப்பது, எல்லா பொருள்களையும் கிடப்பதற்கு இருப்பதற்கு இடம் கொடுப்பது மண்ணின் குணம். மண்ணின் குணம் என்னடா? எது வந்தாலும் வாப்பா நான் வாங்கித்தரேன், எது வேணுமோ உனக்கு வேணாம் சொல்றியா அப்படின்னு எதுவுமே கிடையாது. இருக்கிறது அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, பொறுத்துக் கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது மண். மண்ணின் குணம். உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் பொதுவாக இருப்பது மண். ஏன்னா மண்ணுடைய பெருமை இது. அதாவது பிறப்பு என்பது இங்குதான் நடக்குது, இறப்பு என்பது இங்குதான் நடக்குது. எல்லா உயிரினும் பிறப்பதற்கு மண் தான் காரணம்,
இறந்தவர்கள் இருக்கக்கூடிய இடமும் அதுதான். அப்போ பிறப்பு இறப்பு என்பதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மண். ஒரு 6 மாசத்துல நம்ம உடம்பே மண்ணா மாத்திட்டு. ஆமா, ஏன்னா இது மண்ணின் தன்மை. இது ஐம்பூதங்களின் கலவையால் உருவாக்கப்பட்டது. ஐம்பூதத்தில் ஒண்ணு மண். அதாவது நம்ம போன உடனே மண் எடுத்துக்கோம், காற்று எடுத்துக்கோம், நீர் எடுத்துக்கோம், அவங்க கலந்து எஸ்கே புவிநிலை மண், நிலம், பூதம், விண், காற்று, அனல், புனல், புவி ஆகிய பூதங்கள் இருக்கும். அதான் பூதம் நம்ம பார்க்காது. பூதம் பூமி மட்டத்தோடு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி இது பொறிகள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இது புலன்கள். மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது பூதம். இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. நம்ம தனித்தனி சொன்னோட பொறிகளுக்கும் புலன்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் பூதத்திற்கு தொடர்பு இருக்கிறது. தொடர்பு கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆக 5 புலன்களும், அதாவது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், மண் நிலையில் தான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த மனிதனாய் பிறந்தவங்க அவனுக்கு இந்த 3 இந்த 5 வேணும்னா இது இங்கதான் நடக்கும். இல்ல நான் வந்து ஆகாயத்தில் ஆகாது. அப்போ சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் அனுபவிக்க எதுன்னு கேட்டாக்கா ஐம்பொறிகள் இருக்கக்கூடிய மண். இது ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகள் இங்கே இருக்கக்கூடிய 5 புலன்களை வைத்துக் கொண்டு அனுபவிக்கிறது. அப்போ பொறிகள் புலன்கள் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு இடம் மண். அழிவும் ஆக்கமும் மண்ணில் தான் நடக்கிறது. பொருளும் அருளும் மண்ணில் தான் நடக்கிறது. உழைப்பும் உயிரும் மண்ணில் தான் நடக்கிறது. இன்பம் துன்பம் மண்ணில் தான் நடக்கிறது. தத்துவங்கள் அனைத்தும் மண்ணில் தான் நடக்கிறது. 36 தத்துவங்கள் அனைத்தும் செயல்படுவது மண்ணில் தான். அப்போ மண்ணில் தான் அத்தனை நடக்கிறதே தவிர இதை விட்டு நீ மேல பண்ணீங்கன்னா எதுவுமே கிடையாது. பூதங்கள் இருக்கிறது என்று நம்ம படிக்கலாம், உணரலாம். ஆனால் அத்தனையும் ஆண்டு அனுபவம் முழுக்க மண்ணில் தான். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, மெய் என்பது ஓகே நான் படித்த மாதிரி விளக்கம் சொல்ற வரணும். மெய் என்பது அதாவது இதுதான் மெய் முழுக்கம். மெய் என்று சொல்லும் பொழுது நாம் மண் தத்துவம் என்று சொல்லுவோம். மண் தத்துவம் சொல்லுவோம். மண் தத்துவத்தினுடைய அம்சம் என்ன? அப்போ மண் என்றால் மண் தத்துவம் என்னன்னு உற்று அறியும் அறிவு, அதாவது தொடுதல். இப்போ எப்படின்னு கேட்டாக்கா ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. அப்போ ஓரறிவு சொல்லக்கூடிய தாவரங்கள், செடி, கொடி, மரம் அத்தனையும் ஓரறிவு. இதனுடைய தன்மை என்னவென்றால் தொடுதல், தொட்டு உணர்தல். அது வேற எதுவும் தெரியாது. தொடுதல் ஒன்றுதான் அதுக்கு தெரியும். அப்போ ஈரறிவு, மூன்றறிவு அப்படி பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது மெய் என்று சொல்லக்கூடிய இது ஓரறிவு தன்மையாக தொடுதல் என்ற ஒரு பொருளை கொடுக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா உற்று அறியும் அறிவு. உற்று தொடுதல், உற்று என்ற தொடுதல், தொட்டு அறியக்கூடிய அந்த அறிவு அதற்கு இருக்கிறது. அப்போ இந்த மெய் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு பொருள் தான் இருக்கிறது. எது? அறிவு, அது இருக்கிறது. அப்போ 2 என்பது வாய். வாய் என்றால் நீர்த்தன்மை. நீர்த்தன்மை, நீரின் அம்சம். நீரின் அம்சம் என்னவென்றால் சுவைத்து அறியும் அறிவு. ஏன்னா மேல தொடுதல், ஊறு என்று அதுக்கு பேரு. 2வது இருக்கக்கூடியது சுவைத்து அறியும் அறிவு. சுவையது நாக்கு. நாக்கு என்ன? வாய். அப்போ வாய் எதுன்னு கேட்டாக்கா வாய் என்பது நீரின் அம்சம். அந்த நீரின் அம்சம் என்னன்னு கேட்டாக்கா சுவைத்து அறிதல்.
அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா, மேலே இருக்கக்கூடிய ஊரும் இதுவும் இரண்டும் சேர்ந்து இங்கே இரண்டாவது இடத்துக்கு வருது. மூணாவது இடமாக இருக்கிறது கண். கண் என்றால் தேய்வு என்று சொல்லப்படும் கண். இது நெருப்பின் அம்சம். இந்த நெருப்பின் அம்சம் எதுன்னு கேட்டாக்கா பார்த்தல். கண் இல்லையா, கண் இருப்பது பார்த்தல், ஒளி. அடுத்தது காட்சி. அப்போ இதை வச்சு நம்ம மேலே பார்க்கணும். மேலே அதாவது மண்ணுக்கு காட்சி இருக்கிறதா? இல்லை. இரண்டாவது காட்சி இருக்கிறதா? இல்லை. மூணாவது கண். கண்ணுடைய தன்மை காட்சி. அப்போ மேலே இருக்கக்கூடிய அத்தனையும் மூணாவதுக்கு மூன்று தன்மைகளும் பெற்றிருக்கிறது. காட்சி இருக்கிறது, அடுத்தது சுவை இருக்கிறது, ஊறு இருக்கிறது. அப்போ மேலே இருக்கிறது 1, அடுத்தது 2, இது மூணாவதுக்கு மூன்றும் இருக்கிறது. அடுத்தது மூக்கு என்பது காற்றின் அம்சம். ஏன்னா வாயு காற்றின் அம்சம். காற்றின் அம்சம் என்பது முகர்ந்து அறிதல், அதாவது வாசனை அல்லது நாற்றம், வாசனை. ஐந்தாவது செவி. செவி என்றால் ஆகாயம். ஆகாயம் என்றால் பெண் வானம் ஆகாயம். இது கேட்டு அறியும் அறிவு, ஓசை. ஏன்னு கேட்டாக்கா, ஆகாயத்துக்கு நாதத்தை உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். நாதம். அப்போ அருட்பாரணர் சொன்ன மாதிரி எனக்கு இந்த நாதத்தின் ஒலி கேட்டது. அப்போ இந்த ஒலியானது ஆகாய நிலையிலே இருக்கும்போது அனுபவிக்க முடியும். அப்போ நீங்க ஆகாயத்தை அனுபவிக்கும் பொழுது அல்லது அந்த ஓசை வரும்பொழுது மற்ற 4 அம்சங்களையும் கொண்டுதான் வாழ்கிறது. புரிஞ்சுங்களா? இப்போ எப்படி ஓரறிவு ஈரறிவு, ஓரறிவு ஒன்றுதான். ஈரறிவு சில பூச்செடிகள் இருக்கும். பறவைனாக்கா அதுக்கு 5 அறிவுகள். அப்போ ஒவ்வொன்றும் கீழே வரும்போது எல்லா அறிவையும் கூட்டி கொண்டு கடைசியாக 6வது அறிவு சொல்லக்கூடிய மனிதனுக்கு 6 அறிவு வருகிறது. அதாவது உணர்தல், தொடுதல், பார்வை, செவி எல்லா தன்மைகளும் பெற்று 6வது அறிவு வருகிறதோ அதே மாதிரி இந்த செவி, ஆகாயம், ஓசை என்று சொல்லப்படுது. ஓசை என்று வரும்பொழுது மேலே இருக்கக்கூடிய 4 அம்சங்களும் சேர்ந்து கடைசியாக 5 அம்சங்களும் கலந்ததுதான் ஆகாயம். அப்போ எனக்கு நாதம் கேட்டது என்று சொன்னால் ஓகே, அவங்க தியானத்தில் படம். அப்போ அது அந்த நாதம் என்பது ஆகாயத்தில் வரக்கூடிய ஒரு ஒலியாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஓசை. ஓசை என்ற அம்சம். அப்போ ஆகாயத்துக்கு ஓசை என்ற அம்சம் உண்டு. அப்போ ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு அம்சம் இருக்கிறது. இதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெருப்பு என்பது தீ என்பது நெருப்பு அதனுடைய இது கண். கண்ணுடைய அம்சம் என்ன? கண்ணுடைய வேலை என்ன? பார்த்தல், காட்சி. கண்ணு காட்சி காண முடியும். அப்போ ஒவ்வொன்றாக தொடர்ந்து வரும்பொழுது 5வது வரும்பொழுது 5 பொறிகளும் 5 புலன்களும் 5 தன்மைகளும் அல்லது 5 அம்சங்களும் கலந்தவாறு அங்கே அளவே இல்லை சொல்றதுக்கு. அந்த பிண்டம் அண்டத்தில் பிண்டத்தில் விசாரம் செய்யுங்கள். விசாரம் பண்ணுங்கள். விசாரம் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சது விசாரம் பண்ண முடியும். தெரியாத விசாரம் பண்ண முடியும். மண் ஆயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வேற என்ன தெரியும்? அப்போ இது நமக்கு என்ன தெரியணும்னாக்கா, இந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த அதனுடைய அம்சம் செவியுடைய இதுனாக்கா ஓசத்தன்மை. அப்போ இந்த ஓசை என்று இருக்கும்பொழுது மேலே இருக்கக்கூடிய 4 அம்சங்களும் கலந்து
மேலே ஒன்று தான் இருக்குது, ரெண்டாவது 2 இருக்குது, மூணாவது 3 இருக்குது, நாலாவது 4 இருக்குது, அஞ்சாவது ஓசையின் அம்சம் வரும்போது எல்லா அம்சமும் கலந்து வருகிறது. அப்போ நாம் இது ரிவர்ஸில் பார்க்கும்போது பூமி, ஆகாயம், அப்போ இங்கே கூட எல்லா தன்மைகளும் கலந்து ஓசை, நமக்கு நாதம் எங்கேருந்து கேட்காது, அங்கே தான் கேட்கணும். அப்போ நாதம் அந்த அம்சம் வரும்போது எல்லாம் கலந்து இங்கே வரும்போது கூட்டிக்குது. 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 1 + 5. இதை நம்ம மனசில் பயிற்சினாக்கா நம்மளுக்கு டக்குன்னு புரியும். அப்போ ஆகாயம் பார்க்கிறோம், அங்கே நாதம் கேட்கிறோம் என்றால் அத்தனை அம்சமும் கலந்து இருக்கிறது. இது சொல்றதுக்கு அதை கொண்டு வந்து இந்த பிரம்ம நேரத்தில் நம்ம அந்த மூச்சு பயிற்சி செய்யல ஓம்காரனால கேட்குதுன்றாங்க. இப்போ அறுபது இயலுக்கு நம்ம இது வந்து மண்ணின் தன்மையும் மண்ணினுடைய அந்த அதிசயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு இவ்வளோ நமக்கு தேவை. அதனால தான் சொன்ன மாதிரி அண்டத்தை பிண்டத்தை விசாரம் செய்யுங்கள். இப்போ நீங்கள் அண்டத்தை பார்க்குறோமா பிண்டத்தை பார்க்குறோமா, இதை பார்க்கறதுக்கு பல ஜென்மங்கள் வேணும். அண்டத்தை பார்க்கணும் எல்லாம் இருக்குது, ஒரு மண் இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, பண்பு என்ன, அந்த மாதிரி இந்த 5ஐயும் பார்த்து எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, எல்லாம் எப்போ எதுக்கு கலந்து இருக்குது, நம்ம படைத்திருக்கிற 50 எப்படி கலந்து இருக்குது, கலப்பு, இதெல்லாம் நீங்கள் பார்த்து விசாரம் பண்ண ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் மாஸ்டர் ஆகிடும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் மண்ணியல், தீயியல், நீரியல், அப்புறம் அந்த இயல்களை பார்க்கும்போது நமக்கு நம்ம ஒன்றும் புதுசாக பார்க்க தேவையில்லை. ஒரு அந்த அகோலை எடுத்து திங்க் பண்ணாவே முழு விளக்கம் முதல் வேற யாரும் வெளியே சொல்ல தேவையில்லை. ஒவ்வொன்றுக்கும் 10, 8 புத்தகங்கள் இவைகளை நாம் நன்றாக புரிந்து தெரிந்து கொண்டால் அதுவே இதுதான் நல்ல விசாரம். இன்னொரு வரிகளிலே பஞ்சபூதங்களாகிய மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பனவற்றுள் அடிநிலை வகிக்கும் இந்த மண்ணின் தன்மை எவ்வாறெல்லாம் இறைவனால் வகுக்கப்பட்டுள்ளது என்ற உன்னதமான விளக்கங்களை வள்ளலார் தருகிறார். ஏன்னா இப்போ அந்த 5 முடிச்சு இப்போ வந்து 50 இயல், அதனுடைய இயற்கை, அதை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த பூமி திடப்பொருளாக இருப்பதால் ஓரறிவுள்ள தாவரம் முதல் 6 அறிவுள்ள மனிதர்கள் வரை அதன் மீது இருந்து வாழ வகை செய்கிறது. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை பூமி தான் வாழுது. நான் வந்து 6வது அறிவு அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் முடியாது. இப்போ நாம் படிச்சுட்டா ஆமாப்பா இவர் வந்து 6th சென்ஸ், ஸோ இவர் அங்கே தங்கட்டும். ஆனால் இறைவன் சொன்னான் இதெல்லாம் இருக்கணும், தலையெழுத்து இதுதான். ஓரறிவு இருந்தாலும் சரி, 6 இருந்தாலும் சரி, 8 அறிவு கூட இதெல்லாம் இருக்கணும். அப்போ அனைத்தும் அதான் சொன்னேன், பிறப்பு இறப்பு அனைத்தும் நடப்பது இங்கே தான். ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிறது நீர் கூட நம்ம ஒத்துக்கலாம், அதுக்கு மேலே நெருப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாம் நடப்பதும் இங்கே தான், எல்லாம் செயல்கூடும் இடம் இது இதுதான். ஓகே, 5 வகையான பொன் விளையும் பூமி இது என சுட்டி காட்டுகின்றார். பூமி கிடையாது என்ன இருக்குது, அத்தனை இங்கு தான், வேற எதுவும் கிடையாது. அது தங்கம் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும், அத்தனை அதாவது 5 வகையான பொன் விளையும் பூமி இது என்று சுட்டி காட்டுகிறார். நிலத்தை 5 வகையாக நாம் முன்னோர் வகை செய்துள்ளதையும் விளங்கியுள்ளார். இந்த மண்ணிற்கு இயல்பான வாடகை உண்டு என்பது மட்டுமின்றி இந்த மண்ணிற்கு விளையும் பூக்கள் போன்றவைகள் பலவிதமான மனங்களை வீசுமாறு செய்வதும் இந்த மண்ணே ஆகும். கோடிக்கணக்கான விதவிதமான செடிகள், கோடிக்கணக்கான மலர்கள் எல்லாம் அதனுடைய தன்மை மாறுபடுகிறது. ஒன்று மரமாக இருக்கிறது, ஒன்று கொடியாக இருக்கிறது, ஒன்று செடியாக இருக்கிறது, இன்னொன்று இந்த மாதிரி. அப்போ இந்த 84 யோகிகள் அப்படி சொல்லும் பொழுது இந்த மண், அதாவது மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த ஓரறிவு தாவரங்கள் இதுல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இதனுடைய கோடி கிடையாது. இப்போ கண்மூடி பார்த்தா ஒரு 100 விதமான மலர்கள் நம்ம பார்க்க முடியும். இது எப்படி அப்படின்னா அத்தனை செடிகளும்
அத்தனை மலர்களும் மண்ணில் தான் வருகிறது. ஏதாவது ஒண்ணு இல்லை, நான் உங்களோட ஹையர் லெவல், நான் அங்கதான் அப்போ அத்தனையும் பிறப்பும் இறப்பும் நடக்கும் இடம் இதுதான். இந்த மண்ணிற்கு 4 வகை பிறப்புகளில் பூமியிலிருந்து தோன்றும் பிறவிகள் ஒரு வகையாகும். அகோல் என்ன சொல்லுது? 4 வகை பிறப்பு. பாரில் வேல் பயிர் வேர்வை, அப்போ 4 வகை பிறப்பு. ஏன்னா அந்த 4 வகை பிறப்பு உருவாக்குறது. பாரில் வேல் பயிர் இதெல்லாம் மனிதர்கள் பயிர் கருப்பு. அப்போ 4 வகை பிறப்புகள் செய்வதும் இந்த மண்ணில் தான். மனம், சுவை, தோற்றம், ஸ்பரிசம், ஓசை ஆகிய 5 இயல்புகளும் இந்த மண்ணிற்கு உள்ளனவாம். இந்த மண்ணிற்கு அத்தனை உண்டு. உயர்ந்த மலையாகவும் உள்ளது, கடலுக்கடியிலே கரை மறைந்தும் உள்ளது. மற்ற பூதங்களின் தன்மையும் இந்த மண்ணிற்கு உண்டு. மேலும் இரவு பகல் உண்டாகாவிட்டால் ஜீவர்கள் உயிர் வாழ இயலுமா? ஈர்ப்பு சக்தி பூமிக்கு இல்லாதிருக்குமே, ஆனால் அதனுடைய சுழற்சி வேகத்தில் நாம் எல்லாம் எங்கேயோ தூக்கி எறியப்படுவோம். இந்த பூமியானது 1500 கிலோமீட்டர் ஸ்பீடு சுற்றுவாங்க. 1500 கிலோமீட்டர் ஸ்பீடு சுற்றுதுன்னா அது தெரிஞ்ச நம்ம பைக்க முடியும். அது தெரியாத வரைக்கும் நம்ம எதுவும் அதை நம்ம பார்த்துட்டு அதை புரிஞ்சுங்கன்னா பைக்க முடிச்சிடும். 100 கிலோமீட்டர் கார் ஓட்டினாவே இறங்கி விட்டுடப்பா, நீ எப்படி ஓட்டின்னு போகணும், நான் அப்படியே தான் சொல்லுவேன். அப்போ 1500 கிலோமீட்டர் சுற்றுதுன்னா எங்கும் டச் ஆகாத அந்த ஸ்பியர் ஆனது அவ்வளோ. அப்போ இது தனக்குத்தானே சுற்றி கொடுக்குறது. இது அதாவது சூரியனை சுற்றி வருது. இது சுற்றுறதால சூரியனை சுற்றி இந்த ஆற்றல் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே என்ன மெக்கானிசம் இருக்கிறது தெரியாது. அப்படி போனது கதை கந்தல். ஈர்ப்பு சக்தி பூமிக்கு இல்லாது இருக்குமே, ஆனால் அதனுடைய சுழற்சி வேகத்தில் நாம் எல்லாம் எங்கெங்கோ தூக்கி எறியப்பட்டிருக்கோம். எந்த பூமி மிக வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறதோ அதே பூமியின் மேல் நாம் இருந்தும் அதன் சுழற்சி உணர முடியவில்லை. நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம சுற்றி நம்மளை சுற்றுதுன்னு பார்த்தாவே போதும், அவன் அவுட்டு. நாம் இருந்தும் அதன் சுழற்சியை உணர முடியவில்லை. சலவைக்கல், கிரைனைட் போன்ற ஒளி வீசும் பாறைகளையும் நமக்கு மண்ணிலிருந்து கிடைக்கின்றது. இந்த மண் களிமண், செம்மண், மண்டல் மண், கரிசல் மண் போன்ற பல வகையாக விளக்கக்கூடிய பெரும் பயன்களை நமக்கு அளிக்கின்றது. என்றும் நாம் எண்ணி பாராத பல நிலைகளை நமது பெருமானார் சிந்தித்து பார்க்கின்றார்கள். அண்டாண்டங்களுக்கும் அப்பால் கடந்த அறிவு கொண்ட நம் பெருமான சிந்தனைகளை அளவிடும் நம்மால் இயலுமா? அப்போ இந்த பூமி என்ன நடக்குது அப்படியே நம்ம இதை ஒரு விசாரம் பண்ணாவே நமக்கு செய்தால் நல்லா இருக்கும். ஆனால் தொடர்ந்து செய்யணும், ஒன்று விடாமல் செய்யணும். இப்போ இருக்கிற பாயிண்ட்கள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை என்ன தெரியும். ஏன்னா இப்போ இது உண்மை தெரிந்திருக்கிறது என்பது அறிவு அறிவில் அவ்வளோதான். நாம் உணரவில்லை. அறிவு இது படிப்பறிவு அல்லது கேட்ட அறிவு, இது அறிவு அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் இது மன அறிவு. ஆனால் இதே நீங்கள் ஆன்ம அறிவு மூலமாக தெரிந்து கொண்டீர்கள் ஆனால் இதனுடைய சரி. இப்போ மண்ணிலிருந்து பூகம்பம் வருது இல்லைங்களா, ஆமாம். அது இன்னொன்று என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வருது. ஏன் இங்கே வரக்கூடாது? எங்கேயோ அதுக்கு எங்க இதோ ஏன்னா அதனுடைய ஆற்றல் வேறு. ஆர்ஜின் வேர்வை 25 அது
தன்மை தான். நீ கரெக்ட், நல்லா கம்பேர் பண்ணீங்க. அது பறப்பதும் இல்லை நடப்பதுன்னா பாரினில் பாரினா ஒரு அந்த மாதிரி இதை நம்ம ஒத்து பார்க்கும்போது அவர் அப்படி இருக்கிறார். ஏன்னா வள்ளலார் பாடிய பாடல்களை அத்தனையும் பாரதியார் உள்வாங்கி கொண்டார். ஏன்னா யோசிக்கணும் வந்து வள்ளலாருடைய பாடல்களை அத்தனையும் பாரதியார் உள்வாங்கி கொண்டார். ஈவேராசிரியர் உள்வாங்கி கொண்டார். அதான் சொன்னேன், வள்ளலாருடைய பாடல்களை பாரதியார் உள்வாங்கி கொண்டார், ஈவேராசிரியர் உள்வாங்கி கொண்டார். அவங்க ரெண்டு பேரும் அந்த கருத்துக்களை அப்படியே பட்டம் இருந்தாலும் நாம் திருந்தவர்கள். நாம் திருத்த மாட்டோம். நாம் யாரை ஓகே மண்ணினில் திண்மையை வகுத்து என தொடங்கும். இப்போ இது இந்த மண்ணுக்கு சம்பந்தப்பட்ட அவர் நிறைய அகல் கொடுக்குறார். அந்த அகலை படிச்சுட்டு நம்ம வச்சுக்கிறோம். என்ன சொல்றாங்க, மண்ணினில் திண்மையை இப்போ நம்ம பிரிச்சு இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தல இப்போ நம்ம கொஞ்சம் மண்ணில் திண்மையை வகுத்ததில் கிடக்கை அன்னுர அமைந்த அரக்கரின் தோழி. மண்ணினில் பொன்மை வகுத்ததில் ஐமை அன்னுர வகுத்த அரக்கரின் தோழி. மண்ணினில் ஐம்பூத வகுத்ததில் ஐந்திரம் அன்னுர வகுத்த அமைத்த அரக்கரின் தோழி. இப்போ அமைத்த வகுத்த வகுத்த அமைத்த அப்படின்னா அத்தனையும் செய்த அருட்பெரும் ஜோதி தான். அத்தனைக்கும் அதாவது அகோலில் வருகிற அத்தனைக்கும் பொறுப்பு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். மண்ணினில் பற்பல வகைகள் நிலையியல் அன்னுர புரிந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணினில் ஐந்தியல் வகுத்ததில் கல்பனை அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பல்நிலை அன்னுர அமைந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணில் ஐந்து வகையும் கலந்து கொண்டு அன்னுர புரிந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணியல் சக்திகள் மண்செயல் சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணுரு சக்திகள் மண்கலை சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்மொழி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்கண சக்திகள் வகைபல பலவும் அன்புல அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிலை சத்தர்கள் வகைபல பலவும் அன்புற அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்கரு உயிர்த்தொகை வகைவனை பலவான் அன்புல அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணினில் பொற்பல பலவகை பிரி வெவ்வேறு அன்னுர புரிந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணுரு நிலப்பல வகுத்ததில் செயற்பல அன்னுர அமைந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன்பல அன்னுர அமைந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிய பல வகுத்ததில் பிறவும் அன்னுர அமைந்த அருட்பெரும் ஜோதி. இப்படி மண்ணை பற்றி அவர் முழுக்க சொல்றார். இப்போ நாம் வந்து ஒவ்வொரு அகோலத்துக்கு விளக்கம் பார்க்கணும். மண்ணினில் திண்மையை வகுத்ததில் கிடக்கை அன்புற அமைத்த அருட்பெரும் ஜோதி. இப்போ நம்ம பார்த்த மாதிரி மண்ணினுடைய தன்மை என்ன அப்படின்னா எதை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது கிடைக்க வைக்கிற அத்தனையும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் உடையாக உணர்வு. ஏன்னா மண் வந்து மண்ணின் திண்மையை, அது கெட்டியான பொருள், திடமான பொருள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பொருளானது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அது ஏற்றுக்கொள்கிறது. நீ வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் போ கிடையாது. எதுவாக இருந்தாலும் அப்படின்னா என்ன, இந்த பஞ்சபூதத்துக்கு உட்பட்டு எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீரா வாப்பா, நம்மாழ்னா வாப்பா, நெருப்பா நம்மாழ்னா வாப்பா, காற்று நம்ம டேரஸ்ட் ஃப்ரெண்ட் வாப்பா. அப்போ இருக்கக்கூடிய அத்தனையும் அது என்ன சொல்றாருனாக்கா, வகுத்து அதில் கிடக்கை, கிடக்கை தான் வைத்துக் கொள்ளுதல், வைத்துக்கொள்ளு கிடக்கை சொன்னோம். அது கிடக்குது பொதுவாக கிடக்குது. அப்போ கிடக்கை அப்படின்னா இங்கே அது இந்த பூமியானது அதை ஏற்றுக்கொண்டு அல்லது அதை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாக சொல்றாங்க. மண்ணின் திண்மையை
வகுத்து அதில் கிடக்கை அன்புற நெருங்கிய நெருக்கமான. அப்படிதான் சொன்னாங்க. மண்ணில் கடினத்தன்மையை திண்ணில் இருப்பதை வலிமை உண்டாக்கி அதில் கிடப்பதை கிடக்கும் தன்மையை பொருத்தமாக அமைத்த அருட்பெருஞ்சோதி. மண்ணுக்கு திண்மையும் கிடக்கையும் குணங்கள். அதாவது மண்ணின் குணங்கள் நம்ம பார்த்தோம். மண்ணின் தன்மை வந்து கெட்டியான பொருள். அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை உடையது. மண் உரத்திற்கும் என்பது சிவபிரகாசம் கெட்டியாக இருந்து பரவலாக கிடந்து தன்னிடம் ஏனைய எல்லா பொருளையும் கிடப்பதற்கு இடமாக இருப்பது மண்ணின் குணம். மண் கிணந்து நிலம். இப்போ இந்த மண்ணை பத்தி திருவாசகம் என்ன சொல்றது அப்படின்னு இவர் சொல்றாரு. திருவாசகம் திரு அண்ட பகுதி வருது. திருவாசகம் அதுல என்னன்னாக்கா, அருட்களில் ஜோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் திண்டிரன் தீயில் வெற்றி செய்தோன் பொய்நீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை திகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன். அப்போ ஒவ்வொன்றிலும் சொல்லிட்டு மண்ணில் அந்த திண்மை வைத்திருக்கிறோம் அப்படின்னு திருவாசகம் சொல்லப்படுது. அப்போ அருப்பினில் ஜோதி. அருப்பு என்பது என்ன அப்படின்னாக்கா சூரியன், சூரியனுடைய ஒளி. அருப்பினில் ஜோதி ஒளி. மதியில், மதி என்றால் சந்திரன், அதனுடைய தன்மை குளிர்ச்சி. அப்போ ஒளியானது ரைட் ஆஸ் வெல் அஸ் குளிர்ச்சி இல்லை, வெப்பம். வெப்பம். அப்போ சூரியனுக்கு என்னன்னா, சந்திரனுக்கு என்னன்னா குளிர்ச்சி. அதனாலதான் சூரிய சந்திரன். அப்போ குளிர்ச்சி. அடுத்தது தீயல். தீ என்பது சூடு. வானில் கலப்பு பரவல், காலில் ஊக்கம் பரவல் வேகம். இப்படி அந்த தன்மைகளை கொடுக்கிறார். மண்ணின் திண்மை வந்து கிடக்கை இருக்க வைப்பது ஆகிய குணங்களை இறைவனே வைத்துள்ளான் என்கிறார். யாருக்கும் கொடுத்தல. அப்போ இந்த பூமியில் நடக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் அருட்பெருஞ்சோதியானவர். வைப்பதும் அவரே தான், வகுத்து கொடுப்பதும் அவரே தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. திருவாசகத்தில் திருவண்ட பகுதி முழுவதும் தத்துவ விளக்கமாகவும் தத்துவ அனுபவமும் திகழ்கிறது. ஆமாம்பா, திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொன்னார். அப்போ வடகர் என்ன சொன்னார்? மண்ணின் திண்மையை வைத்தோம் என்று மாணிக்கவாசகரின் வார்த்தைக்கு ஏற்ப அள்ளல் பெருமானும் மண்ணின் திண்மையை வகுத்து, அதான் அவர் மண்ணின் திண்மையை வகுத்து. அப்போ அந்த திண்மை என்பது கெட்டி. அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா, மண் தன்மை எட்டு பொருள். அதை வந்து நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாருனாக்கா, மண்ணின் திண்மையை வகுத்து அப்படின்னா அதனுடைய தர அது என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் வகுத்து நான் கொடுக்கப்பட்டது. அப்போ எங்கேயோ ஒரு முறை இடி, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம், எங்கேயோ ஒரு இடி போச்சு என்ன பண்ணுறோம்? அந்த மாதிரி எதுவும் இல்லையே. எல்லா தரத்தையும் எல்லா தன்மைகளையும் அது தாங்கக்கூடிய ஒரு பொருளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மண்ணின் குணம் திண்மை என்பது சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் அனைத்திலும் கூறப்பட்டுள்ளது. வேதாந்த நூல்களும் அவ்வாறே கூறுகின்றன. எல்லா அந்தங்களும் அதுதான் சொல்லி ஆக வேண்டும். தத்துவ குணங்கள் செயல்கள் எல்லாம் எல்லா சமயங்களுக்கும் பொதுவான இயற்கை உண்மைகளாகும். மண்ணின் குணத்தை கூறி தொடங்கும் பெருமான் அடுத்து அதன் திறத்தை கூறுகிறார். இப்போ மண் பற்றி பார்த்தோம். மண்ணுடைய குணம் என்ன? அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. ஏன்னா அது வந்து ஒரு கெட்டியான பொருள். இதை வந்து வள்ளலார் அந்த அமலின் மூலமாக மண்ணின் திண்மையை வெட்டி திண்மையை வகுத்து கிடக்கை எப்படி வகுத்தாருனாக்கா, வரப்பா மண்ணோட அத்தனை ஏற்றுக்கொள், அல்லது நீதான் பொறுப்பு, இங்கிருந்து வேற இடம் கிடையாது, வேற எங்க ஸ்பேஸே இல்லை, கிடக்கை அன்முறை அமைத்த அப்ப இப்படி அமைத்தவர் அருட்பெருஞ்சோதி. அப்போ மண் என்பது அந்த தரம் அல்லது அந்த வாசனை அல்லது அந்த குணம் என்ன இருக்கிறதோ
அதை இந்த அகவலில் அவர் சொல்கிறார். தன்னுடைய திண்மை என்ற அங்கேட்டியான பொருள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அத்தனையும் வைத்து பாதுகாக்கக்கூடிய, அத்தனையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி என்பதை அவர் இந்த அகவலின் மூலமாக விளக்குகிறார். சரி, இந்த அண்ட சராசரத்தில் ஒரு சக்தி வந்து இயக்குதுன்னா அதை நாம் வந்து புரிதலுக்காக நிறைய வேறு ஒரு வழியில் விளக்கிக்கணும். இது சக்தி, இது சிவம், இது சிவநிலை, சக்தி நிலை, இதெல்லாம் புரிதல். ஆனால் ஒட்டு மொத்தமும் காரணம் என்னன்னா ஆண்டவர் ஒருவரே என்பதை அது காரணம் என்னன்னா நம் புரிதலுக்காக இல்லை ஏதோ ஒரு இதுக்காக இப்போ நம்ம இதில் இன்னொன்றுட்டாக்கா ஆண்டவர் ஒருவரே, அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று ஒருவர் முழுக்க முழுக்க நம்பி அதையே இருந்துவிட்டால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருநிலையா இருப்பாரா? சக்தி நிலை, சிவநிலையா? இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டாக்கா இறைவன் இரண்டு விதமாக கூறலாம். ஒன்று சொரூப நிலை, இன்னொன்று கடத்த நிலை. சொரூப நிலை என்பது இறைவன் அருவ நிலை பார்க்கவே முடியாது, ஏதோ அங்கத்தில் இருக்கிறான், ஏதோ இருக்கிறான் அது. ஆனால் அந்த இறைவன் கடத்த நிலையிலே நம் கண்கூடாக நம்மவருக்கு அல்லது இந்த ஆன்மாக்களுக்கு நாம் அருள் புரிந்து இந்த ஆன்மாக்களை உய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் வந்து கீழே இறங்கியிருக்கிறான் என்றால் அது கடத்த நிலை. அந்த கடத்த நிலையிலே அருவ நிலை, அருவுருவ நிலை, உருவ நிலை தீர்மானம் வகுத்திருக்கோம். அப்போ இதில் வந்து அருவம்னாக்கா நமக்கு கண்ணு, அடுத்தது அருவுருவம் தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன உதாரணம் பண்ணுறோம், டக்குன்னு லிங்கம் சொல்லிடுறோம். லிங்கம் உருவ நிலை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு கடவுள். இப்படி கடவுளை உள் வைத்து இது சைவ சித்தாந்தம் கூறுகிறது. அத்வைதம் சொல்றது ரெண்டு விதம், ஸ்தூல சூக்ஷ்ம. சூக்ஷ்ம ரூபம் வந்து ஸ்தூல. இப்போ இது கூறுவது சைவ சித்தாந்தம். ஆனா வள்ளலார் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா அத்தனைக்கும் நான் தகவல் நாம் இப்படி எல்லாம் சுத்தி பார்க்கும்போது அங்க வரணும், கடவுள் ஒருவர்னு அடுத்து யாருமே கிடையாது, அத்தனைக்கும் பொறுப்பு நான் தான். சார், அதான் நம்ம ஒரு இதுல ஆண்பால் பெண்பால் ரெண்டும் சேர்ந்துருக்குதான்னு எனக்கு. ஆமா, எல்லாம் அதுலேயே தான், ஆண்பால் பெண்பால். இப்போ இதை நாம் புரிஞ்சுக்கிறதுனா அந்த ஒரு சின்ன புத்தகம் கொடுக்கணும், ஒருமை ஒருமை இருக்க வேண்டும். அதில் கொடுக்குற விளக்கம் தான் அது. கடவுள் என்பவர் ஒருவர் தான், அத்தனைக்கும் பொறுப்பு அவர் தான். எதுவாக இருந்தால் அதை நம்ம உணர்ந்து 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 நம்ம அடிக்கடி அடிக்கடி நினைச்சோம்னா நமக்கு அந்த விளக்கம் கிடைக்கும். அப்படின்னா என்ன, நாம் இதை புரிந்து கொள்ளணும் பொருள். ஆனால் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இங்கே படிக்கிறேன்னாக்கா, ஓகே கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே. நான் இங்கே விட்டு வெளியே வந்தோடனே ஊருக்கெல்லாம் வந்து காசு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஆண்பால் பெண்பால் ரெண்டும் சேர்ந்துதான். ஆண்பால் பெண்பால் என்பதே அநேகம். அதுவும் அதில் வந்துட்டு ஆண்பால் பெண்பால் என்பது இயங்குவதற்காக இயக்குவதற்காக நான் வகுத்து கொடுத்த வழி. அப்படி அப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம கண்ணுக்கு இருக்கலாம் உலகம் முழுக்க இருப்பது ஒரே ஒரு கடவுள். மேடம் சொல்றதுக்கு ஒரு இது, ஆண்பால்ன்றது கடவுள் ஒருவரே, அவர் ஒருத்தர் தான் ஆண், மீதியெல்லாம் நம்ம ஜீவர்கள் எல்லாருமே பெண் தான். அது நீங்க அடுத்த கட்டத்துக்கு வருது, அது பெண்ணு தான். இப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா, எல்லா எப்போ சொல்லுவோம் இறைவன் வரும் தருணம் இது, மணவாளன் வரும் தருணம் இது அப்படின்னா நான் யாரு, நான் பெண்பால் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் பெண்பால். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஆண்பால், அவன் ஒண்டிதான். அவனை தேடிதான் இந்த உயிர்கள் செல்ல வேண்டும் தவிர, காரணம் என்னன்னா, ஒரு பொருள் இதோடு சேர வேண்டும் என்றால் அங்கே தன்மை இருக்க வேண்டும் அப்படின்றாங்க இவர் வகுத்திருப்பார். அப்போ இறைவன், அதாவது ஆண்பால் என்று சொல்லும்போது இறைவன் ஒருவன் தான், பெண்பால் என்று சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் அத்தனை ஜீவராசிகளும் பெண்பால். ஏனென்றால்
அந்த இறைவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த இறைவனை நீ அடைய வேண்டும் என்றால் நீ பெண்ணாகத்தான் இருந்து பெண் தன்மையை கொண்டதாக நீ வாழ வேண்டும். ஏன்னா பெண்ணுக்கு தான் அந்த தன்மை உண்டு, ஆணுக்கு கிடையாது. வேற அவரு இது வல்லபெருமான் சொல்றாரு அந்த இதுல வந்து அனுபவம். நான் வந்து என்னை வந்து மணவாளர் வந்து என்னை அடைஞ்சாரு. அவர் எந்த மாதிரி சொல்றாரு, ஒரு கணவர் வந்து ஒரு மனைவியை அடைகிற மீனிங்ல சொல்றாரு. அப்போ அது என்ன வள்ளலாரே ஒரு பெண்ணுன்ற மாதிரி தானே அதுல வருது. அவர் ஆணுன்ற மாதிரி தானே அவர் அப்படித்தானே சொல்றாரு. அந்த சுகத்தை நான் என்ன சொல்றேன், அது ஒரு மணவாளர் வரும் தருணம் இது. ஆயிரம் விளக்குகள் ஏற்றி அனுபவம் அதை என்னுடைய கணவர் வரும் தருணம் இது. ஆயிரம் விளக்குகள் ஏற்றி வைங்கள் ஆழ்ந்த கோடி கோடி. அப்போ என்னுடைய கணவர் வரும்பொழுது எப்படியெல்லாம் நான் அவரை வரவேற்கிறேன், என்னுடைய கணவர் வரும்பொழுது எப்படியெல்லாம் நான் அவரோடு தழுவ வேண்டும், எப்படியெல்லாம் அந்த ஒரு கற்பனை அது ஒரு ஊறி ஊறி ஊறி. ஏன்னா மணவாள வரும் தருணம் நிறைய வருது. இந்த தருணம் இறைவன் என்பதும் மணவாளன் என்பதும் என் கணவர் என்பதும். ஆமா, அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிற ஏற்றுக்கிறதுக்கே நம்மளால கஷ்டம். அதை உணரணும். நீ வந்து பெண்பாளாக இருந்து அவன் ஒருவன் தான் என்னுடைய கணவன் என்று இவர் பாடுகிறார்கள். இவர் எத்தனை உடையதாக இருக்கிறது, அவருடைய உணர்வுகள் எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறார். நான் அடைந்த தருணமா அந்த இதை வந்து ஆனந்தத்தை என்னால சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ கடந்துட்டாரு. அந்த தருணம் சொல்றாரு, நான் கலந்துட்டேன். இன்னொன்னாக்கா கலந்தேன் சொல்லும்பொழுது இது அவர் எந்த ஒரு இன்பத்தோட பாடுகிறார். ஏன்னா இது ஒரு உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே கூச்சலும் கண்ணீர். அதனால் பாடலை பாடுவது நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன். பொய்ப்புகளே நான் அப்ப என்ன சொல்றாங்க, நான் சொல்ல தப்பு நினைச்சா பொய்ப்புகளே சத்தியம் சொல்கின்றேன். ஸோ அப்போ எதையெல்லாம் உணர்ந்து அவர் இது பாடல் மூலமாக படித்தார் என்றார். ஏன்னா இது எழுது சொன்னதே அவர்தான். இவரு அதாவது லிட்ரலி இஸ் விட்னஸ் ஃபார் தட். அவ்வளவுதான் அவர் முடிவு நிலை கரெக்டா விளக்கி சொல்லுங்க. அதனால அனுபவமானில எல்லாமே இருக்கு, அவ்வளோ அருமையா இருக்கு. எல்லாத்தையும் எழுதுறது ஆனா படிக்கணும், டெய்லி புரியாது. நாம படிக்கிறதெல்லாம் சதாப்தி ஸ்பீடு, 2 பாட்டு 4 பாட்டு 6 பாட்டு. என்னன்னா இப்படிப்பட்ட பாடல் இருக்கிறதுன்னு உணர்ந்து கொள்வது அவ்வளவுதான் தவிர எல்லாம் இப்போ அதான் சொன்னேன். கணவர் வரும் தருணம் 100 பாட்டு மேல இருக்குது. 100 பாட்டு ஒவ்வொன்றும் நாம உணர்ந்து நெகிழ்ந்துனாக்கா அந்த நிலைக்கு போகும். அவர் இப்படியெல்லாம் அனுபவிச்சாரு கடவுள, அவர் எப்படியெல்லாம் விவரிச்சு சொல்றாரு. அவரு அது படிக்கும்போது நம்ம அவர் கடைசியில அந்த இதை வந்து முடிக்கிறார். வந்து அவர் சேர்ந்தாரு சத்தியம் சத்தியம் சத்தியம். இது கடைசி அர்த்தம். டெய்லி படிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். நான் டெய்லி படிக்கிறேன், அது நல்லா இருக்கும். படித்தாதான் நமக்கு விளக்கம் கிடைக்கும். எல்லா உயிர்களும் இந்துக்கு வாழ வேண்டும் என்று எண்ணி வள்ளல் பெருமானை விண்ணப்பித்து நம்முடைய கூட்ட பிரார்த்தனை செய்வோம்.
பதினாறு விளக்கா 27 28 1 செட்டு